தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலை. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்னா என்ன ப்ரோ, எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோன்னு யோசிப்பீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. உண்மையிலே டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான, யூனிக்கான, டீசெண்டான ஒரு வேலை. அதாவது டீசென்ட் மீன்ஸ் சொல்ல போனால் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி வேலை இருக்கும். ஒன்றுமே கிடையாது. உங்கள் முன்னாடி ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும், அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை டைப் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க சில டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க, இல்லை அவங்க சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலையே. ஸோ இந்த வேலைக்கு பல பேர் பல நாட்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ் அரசாங்கம் அடிக்கடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக அந்த வேலையை பண்ணிக்க முடியும் நிறைய பேர் அப்படின்றதுனால இந்த ஜாப் வந்து அடிக்கடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து திரும்பவும் இந்த ஜாப் வந்திருக்கு. ஸோ அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த ஜாப்பில் ஈஸியாக உங்களால் செலக்ட் ஆக முடியும். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். சில பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் 12ஆம் வகுப்பு நான் படிக்கல, நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் 12th படிச்சிருக்கேன், பிரச்சனை 10th படிச்சிருக்கேன் அப்படின்னா, 10th கிடையாது, டிகிரி படிச்சிருக்கேன், இல்லை அதுக்கு மேலே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 12th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கே உங்களுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 17,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல சம்பளம் இந்த ஜாப்புக்கு. ஏன்னா சிம்பிளான ஜாப்புக்கு ஒரு 17,000 கொடுக்குறாங்க அப்படின்ன போது இது ஒரு நல்ல சம்பளம் தான். ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் எந்த பீப்புள்ஸ் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 26/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். எப்படி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் தான் வந்து நடக்க போகுது. ஸோ நேர்காணலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சீக்கிரமே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு எதை ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றது வந்து அங்கேயே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து என்ன விஷயம் அப்படின்ற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். ஸோ அதனால் நேர்காணல் அப்படின்ற ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாப்க்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நல்ல ஒரு சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் போட ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் போகிறது ஃப்ரீ தான். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதில் என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கிரேட் ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. டோட்டலாக 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மாதம் உங்களுக்கு 17,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 வயதுக்கு மேலே இருந்தால் உங்களை அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ 25 வயதுக்குள்ளே தான் இருக்கும். 25 வயதுக்கு மேலே தான் இருக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஸோ 25 அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் 12th அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 கீஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் எதுவுமே, அதாவது டிப்ரெஷன் பெர் ஹவர் 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ ஸ்பீடில் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. மற்றபடி டைப் ரைட்டர் இல்லைனா வந்து ஏதாவது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 15,000 கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர்ஸில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கீஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. சில பேர் மெடிக்கல் கோடிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரரியான ஜாப் தான். ஸோ டெம்பரரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் ஒன் டைம் ஓகே உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் ஒர்க்கிங் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் லொகேஷன் இருக்கும். இன்கேஸ் உங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற நான் தூரத்தில் இருக்கேன், இல்லை நல்ல பேர் தஞ்சாவூரில் ஒர்க் பண்ண நான் தயாராக இருக்கேன், இல்லை நான் தஞ்சாவூர்லேயே தான் இருக்கேன், இல்லை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பீப்புள்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஜாப் முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் மட்டும்தான். ஸோ நேர்காணல் அப்படின்ற போது உங்களுக்கு எந்தவித
அப்ளிகேஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, கூகுளில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அந்த A4 ஷீட்டில் உங்களோட பேர், உங்களோட வயது, உங்களோட ஏஜ், நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன வேறு என்ன உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அந்த மாதிரி காமனான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து ஒரு ரெஸ்யூம் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ரெஸ்யூம் வந்து நேர்காணல் நடக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டுமே போதும். ஸோ இது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தஞ்சாவூர் அப்படின்னு இந்த அட்ரஸ் இருக்குது தெரியுமா? இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக தெளிவாக உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெஸ்யூமை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ எல்லாமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ராப்பராக வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆல் த பெஸ்ட்.